जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय श्री चैतन्य जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय श्री चैतन्य जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद हरे कृष्ण चैतन्य महाप्रभु की जय चैतन्य चरितामृतम की जय कृष्णदास कविराज गोस्वामी महाराज प्रभुपाद की जय निजमय श्री भक्तिवेदांत स्वामी प्रभुपाद महाराज की जय श्री गुरुदेव की जय निताय गौर प्रेमानंदे हरे कृष्णा இன்னைக்கு ஏழாவது அத்தியாயம் இல்லையா 7:1 ஈஸ்வரி மலா நீங்க எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு பிரபு, எடுத்துட்டேன் பிரபு. ரைட், ஓகே, படிக்கலாம். இது ஹாசினி வந்து சான்ஸ்கிரிட் தான் அது. இந்த ஸ்லோகம் 8:1 7:1. ஓகே. அகத்யேக கதிம் நத்வா ஏனாதாதிகாசாதகம் श्री चैतन्यं लिख्यते यस्य प्रेम भक्ति वदान्यदा हरे कृष्ण. ஜட உலக சொத்துக்கள் ஏதும் இல்லாத அவரது வாழ்வின் இறுதி குறிக்கோளாகும். ஆன்மீக வாழ்வில் ஒருவனது முன்னேற்றத்திற்கான ஒரே அர்த்தமாகவும் திகழும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு நான் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை முதலில் அர்ப்பணிக்கின்றேன். பிரேம பக்தி தொண்டிற்கான அவரது வள்ளல் தன்மையை பற்றி நான் எழுதுவதாகட்டும். பொருளுரை: பௌதீக வாழ்வின் கட்டுண்ட நிலையில் இருப்பவன் உதவியற்ற சூழ்நிலையில் உள்ளான். ஆனால் வெளிப்புற சக்தியான மாயையின் மயக்கத்தின் கீழ் உள்ளவன் நாடு, சமுதாயம், நட்புறவு, காதல் ஆகியவற்றினால் தான் முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளதாக நினைக்கின்றான். இவற்றில் எதுவும் அவனை மரண நேரத்தில் காப்பாற்ற முடியாது என்பதை அவன் அறியாமல். கொஞ்சம் கிட்ட வாங்க மாதிரி, நீங்க பேசுறது கேட்கல, கொஞ்சம் கிட்ட வாங்க. மரணத்தின் கொடுமையான கையிலிருந்து நம்முடைய பௌதிக செல்வங்களால் நம்மை காப்பாற்ற இயலாது. அந்த அளவிற்கு ஜட இயற்கையின் சட்டங்கள் பலமாக உள்ளன. ஜன்ம மிருத்யு ஜரவியாதி துக்க தோசானுதர்சனம். முன்னேறிய அறிவுடையவன் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் என்னும் வாழ்வின் துன்பகரமான 4 விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பகவத்கீதையில் 13.9 கூறப்பட்டுள்ளது. பகவானின் தாமரை திருவடிகளில் தஞ்சம் அடையாவிடில் இவ்வகை துன்பங்களிலிருந்து ஒருவனை காப்பாற்ற முடியாது. எனவே எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களுக்கும் ஸ்ரீ சைத்தன்யர் மகாபிரபு மட்டுமே புகலிடமாவார். இதனால் புத்திசாலி மனிதன் தன்னுடைய நம்பிக்கையினை எந்த ஒரு பௌதிக செல்வத்தின் மீதும் வைப்பதில்லை. மாறாக பகவானின் தாமரை திருவடிகளில் முழுமையாக தஞ்சமடைகிறான். அத்தகைய நபர் அகிஞ்சனா அல்லது ஜட உலகில் எதுவும் இல்லாதவன் என்று அழைக்கப்படுகிறான். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளும் அகிஞ்சனா கோசரா என்று அறியப்படுகிறார். ஏனெனில் பௌதிக செல்வங்களில் நம்பிக்கை வைக்காத நபரால் அவர் அடையப்படுகிறார். எனவே எந்த ஒரு செல்வத்தையும் சாராமல் முழுமையாக சரணடையும் ஆத்மாவிற்கு பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் மகாபிரபு மட்டுமே புகலிடமாவார். தர்ம அறம் அர்த்த பொருள், தர்மம், அறம், அர்த்த பொருள், காமா, இன்பம், இறுதியில் மோட்ச, வீடு பேர் ஆகியவற்றை ஒவ்வொருக்கும் சார்ந்துள்ளனர். ஆனால் தமது வள்ளல் தன்மையினால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவினால் மோசத்தை காட்டிலும் அதிகமாக கொடுக்க இயலும். எனவே பௌதிக கணக்கில் பார்க்கும் போது அறம், பொருள், இன்பம் என்னும் கீழ்நிலை விருப்பங்களை காட்டிலும் முக்தி என்பது தரத்தினால் உயர்ந்தது. ஆயினும் முக்திக்கு மேல பக்தி தொண்டும் பரமபுருஷ பகவானுக்கான தெய்வீக அன்பும் உள்ளன என்பதை
இந்த ஸ்லோகத்தில் உள்ள கிணர்த்தா தீக சாபாகம் என்னும் சொற்கள் சுட்டி காட்டுகின்றன. இந்த மாபெரும் வரத்தினை வழங்குபவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவே. பிரேமாவும் அர்த்தோ மகான், பிரேமையே எல்லா மனிதர்களுக்கும் மிக உயர்ந்த வரம் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூறியுள்ளார். எனவே ஸ்ரீ சைத்தன்ய சரிதமிரத்தின் ஆசிரியரான ஸ்ரீ கிருஷ்ணதாச கவிராஜா கோஸ்வாமி பிரேமையை வழங்கும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வள்ளல் தன்மையினை விவரிப்பதற்கு முன்பாக முதலில் அவருக்கு தமது மரியாதை கலந்த வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றனர். வீட்டில் போட்டிருந்தேன் கேட்கல. ஸோ அதனால முதல்ல வந்து வணக்கங்களை சேர்ப்பிக்கிறார். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது வணக்கங்களை சமைப்பார், முடிக்கும் போது வணக்கங்கள் சமைப்பார். ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் வந்து முன்னேறி நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுக்கு வந்து வணக்கங்களை சமர்ப்பிச்சு இந்த பஞ்சதத்துவம் சொல்கிறோம் இல்லையா, சைத்தன்யா நித்யானந்தா அத்வைதா கதாதரா ஸ்ரீவாஷா, இவங்களுக்கு வந்து நம்ம அந்த பஞ்சதத்துவ மந்திரம் சொல்லி வணக்கங்கள் தெரிவிக்கணும். ஓகே, ஸோ இதனால இந்த தர்ம அர்த்த காம மோக்ஷா 4 விதமா இந்த பௌதிக லோகத்தில் இருக்காங்க. நான் என்ஜாய் பண்ண நினைக்கிறாங்க. தர்மம்னா ஒரு ரிலிஜன் ஃபாலோ பண்றது. எதுக்கு ஃபாலோ பண்றாங்க? நல்லா பணம் சம்பாதிக்கலாம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அர்த்தம் காமம், எதுக்கு பணம் சம்பாதிக்கணும்? நல்லா இன்பமா இருக்கலாம், காமம். மோட்சம்னா இது எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில் விடுதலை அடைஞ்சணும். இதுதான் இந்த உலகத்தோடைய நோக்கம். ஆனா இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதுதான் கிருஷ்ணன் மேல உள்ள பிரேமை. அதுதான் சைத்தன்யமாவுடைய மதம் என்ன? பிரேமா குமர்த்தோ மகான். பகவானுடைய மேல அன்பு வருதுதான் அல்டிமேட் கோல், இறுதி இலக்கு. ஓகே, ஒரு மனிதனுக்கு. அதனால சைத்தன்ய சதாப்தர் என்ன பண்றார்? ஃபர்ஸ்ட் வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு வணக்கம் செலுத்துறோம். ஏன்னா அவர் வந்து இந்த கடவுள் மேல உள்ள அன்பை வந்து இலவசமா எல்லாருக்கும் வழங்குறார். ஓகே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரம் மூலமா இந்த கலியுக மக்களுக்கு வந்து இலவசமா இந்த கடவுள் மேல கிருஷ்ணன் மேல அன்பு வரதை வந்து இலவசமா வழங்குறாரு. ஆனா மாயால இருக்க ஒருத்தர் என்ன பாரு, என்னை வந்து என்னுடைய குடும்பம், என்னுடைய ஜாதி, மதம், இவங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்கள் எனக்கு மேல வச்சிருக்கேன், இவ்வளவு பேர் பாசம் வச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் என்னை காப்பாத்திடுவாங்கன்னு நினைக்கிறான். ஆனா இறப்பின் போது இவங்க சொன்ன யாருமே காப்பாற்ற முடியாது. ஓகே, இது எல்லாம் வந்துதான் தீரும். பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி எல்லாம் வந்துதான் தீரும். இதுல இருந்து யாருக்கு விடுதலை தேடி போறாங்களோ அவங்க தான் புத்திசாலி மனிதர்கள். ஓகே, இந்த தர்ம அர்த்த காம மோட்சம், இந்த பௌதிக முன்னேற்றம் இல்லைன்னா இந்த மதங்களை வந்து எப்படி பொருள் நல்லா சம்பாதிக்கலாம் அதுக்கு பேஸ் பண்ணி மதங்கள் கடைபிடிக்கிறது, எப்படி தூய்க்கலாம் இந்த உலகத்தை, எப்படி இன்பம் சேர்க்கலாம் அப்படின்னு, இன்பம் வந்து தூய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது, அப்புறம் வந்து முக்தி எப்படி அடையலாம், இது எல்லாமே இதுதான் பௌதிகம் தான். முக்தி அடையுது கூட. ஆனா வைஷ்ணவனுடைய முக்தி வந்து வேற. ஓகே, நார்மலா முக்தி எனக்கு விடுதலை வேணும், விடுதலை வேணும். எதுல இருந்து விடுதலை வேணும்? இந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை வேணும் அவருக்கு. ஓகே, உடல் வந்து படுத்ததுல விடுதலை வேணும்ன்றாங்க. ஆனா இந்த 4க்கு மேல என்ன சொல்றாரு? பகவான் மேல உள்ள அன்பு தொண்டு சொல்றாரு. அதனால முக்கியமானது இந்த 4 தான் மேக்சிமம் வந்து எல்லாம் பேசுவாங்க. முக்தியோட முடிஞ்சு, மோட்சம் வேணும் அதோட முடிஞ்சு போச்சு. அந்த மோட்சத்துக்கு மேலதான் என்ன இருக்கு? கிருஷ்ணன் மேல உள்ள அன்பு தொண்டு. இது வந்து நமக்கு புரியாது. இருந்தாலும் நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல சொல்ல என்ன பண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு. 2வது ஸ்லோகம் போலாம். இவங்க இந்த யார் ஜாயின் பண்ணாங்க? சரோஜா மாதாஜி, நீங்க தான். जय जय महाप्रभु, जय जय महाप्रभु श्री कृष्ण चैतन्य, जय महाप्रभु श्री कृष्ण चैतन्य, ताहार शरणाशिता से बड़धन्य, ताहार शरणाशिता से बड़धन्य. கடவுளான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பெருமைகளை நான் உரைப்பதாகட்டும். அவருடைய தாமரை திருவடிகளில் தஞ்சமடைந்தவன் மிக மிக புகழத்தக்கவன். பிரபு என்றால் எஜமானர் என்று பொருள். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எல்லா எஜமானர் பரம எஜமானர் ஆவார். இதனால் அவர் மகாபிரபு என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையினால் மோட்சத்திற்கு அப்பாற்பட்ட பகவத் பிரேமையின் தளத்திற்கு ஒருவனால் உயர முடியும் என்பதால் யாரெல்லாம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிடம் தஞ்சம் கொள்கிறார்களோ அவர்கள் மிகவும் புகழத்தக்கவர்கள் ஆவார்.
மிகவும் மிகவும் புகழத்தக்கவர்கள் ஆவார். ஓகே ஓகே தேங்க்யூ குவாலிஃபைட் ஓகே தேங்க்யூ மேடம். ஆனால் பகவான் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவாங்க, தஞ்சம் போந்தணும்னு சொல்றார். ஓகே, ஸோ யாரெல்லாம் அப்படி தஞ்சம் போடுறாங்களோ அவங்க மிகவும் புகழத்தக்க ஒரு மனிதர். ஓகே, அதை சொல்றாங்க. சரோஜ மாதா நீங்க இன்னொரு ஸ்லோகம் படிச்சிருங்க, அதுக்கடுத்து பிருந்தாவன் படிக்கணும். பூர்வே குருவாதிச்சயா தத்வ கைல நமஸ்காரா பூர்வே குருவாதிசய தத்து சகல கைல நமஸ்கார गुरु तत्व कहिया छिए बे पांचेर विचारा गुरु तत्व कहिया छिए पांचेर विचारा. पढ़ेंगे बताइए. हरे कृष्ण हरे कृष्ण. ஆன்மீக குரு பற்றிய தத்துவத்தை விவரித்து தற்போது பஞ்ச தத்துவத்தை நான் விவரிக்க முயல்கிறேன். சைத்தன்ய சரிதாமிருதத்தின் ஆதி நிலையின் முதல் அத்தியாயத்தில் வந்தேன் திரும்பும் நீச்ச பக்தான் ஈச்சம் ஈஷாவதாரகான் என்னும் வார்த்தைகளுடன் தொடங்கும் ஸ்லோகத்தில் ஸ்ரீல கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி தீட்சா குருவையும் சிக்ஷா குருவையும் பற்றி முதலில் விளக்கியுள்ளார். அந்த ஸ்லோகத்தில் 6 தெய்வீக விஷயங்கள் உள்ளன. அவர் குருவை பற்றிய தத்துவம் முன்னரே விளக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 5 தத்துவங்களான ஈஷ தத்துவ முழுமுதற் கடவுள், அவரது அம்ச தத்துவம், அவரது அவதார தத்துவம், அவரது சக்தி தத்துவம், அவரது பக்த தத்துவம் ஆகியவற்றை ஆசிரியர் விளக்க உள்ளார். வீட்டுல படுக்கோங்க. நீங்களும் வீட்டுல படுக்கோங்க. ஸோ அதனால முதல்ல வந்து நான் ஆன்மீக குரு பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ வந்து பஞ்சதத்துவத்தை பத்தி எக்ஸ்பிளைன். பஞ்சதத்துவம் 5 தத்துவம். ஓகே, அதுதான் பின்னால் கொடுத்துருக்கான். ஸோ பஞ்சதத்துவம் 5 தத்துவம். 5 பேர் யாரெல்லாம் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக இப்போ சொல்லுவாங்க. நான் வீட்டில் போட்டுறேன். சத்யநாராயண வீட்டில் படுக்கோங்க. ஸோ யாரெல்லாம் அந்த பஞ்சதத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஷ தத்துவம் கிருஷ்ணா himself, சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, அவருடைய எக்ஸ்பேன்ஷன் யாரு? நித்யானந்த பிரபு. அவருடைய இன்கார்னேஷன் யாரு? அத்வைதாச்சாரியா. அவருடைய எனர்ஜி சக்தி தத்துவம் யாரு? கதாதர். அவருடைய டிவோட்டி தத்துவம் யாரு? ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஓகே, ஈஷாம் வந்தே குண இசபக்தான் ஈஷாம் இசபக்தான் ஈஷாம் ஈஷா அவதாரத்தான் தத் பிரகாச சசக்தி கிருஷ்ண சைத்தன்ய சண்முகம். தத் பிரகாச சசக்தி கிருஷ்ண சைத்தன்ய. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் நினைக்கிறேன். எது? ஆமா, பக்தாதான் பக்தாக்கியம் நமாமி பக்த சக்திகம். ஆமா, அதுலயே வந்து கரெக்ட். பஞ்சதத்வம் அகம் கிருஷ்ணம் பக்த ரூப ஸ்வரூபகம். பக்த ரூபம்னா யாரு? பக்த ரூப ஸ்வரூபகம். ஆமா, பக்த அவதாரம் அத்வைதாச்சாரியா. வேறு சிவா சத்குரு நித்யானந்த பிரபு. ஓகே, பக்தாக்கிய வேணா எடுத்து அந்த ஸ்லோகம் படிச்சலாம் விடணும். அது எடுத்துக்க. இப்ப வரேன். இதுல வந்து வந்தேகுண இசபக்தான் ஈஷாம் ஈஷாவதாரத்தான். இசபக்தான் அவருடைய பக்தர்கள் எல்லாம். ஈஷாம்னா கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு. ஈஷா அவதாரக்கான்னா அவருடைய இன்கார்னேஷன். ஈஷா அவதாரக்கான். தத் பிரகாச சக்தி அவருடைய மேனிஃபெஸ்டேஷன், அவருடைய சக்தி பொட்டன்சி கிருஷ்ண சைத்தன்ய சண்முகம். இது வந்து சொல்றாரு. இதுல வந்து 5 தத்துவம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த ஸ்லோகம் பஞ்சதத்துவம் மகா கிருஷ்ணன் எடுத்துட்டீங்களா? எடுக்கலையா? எடுத்து படிக்கலாமே, ஏன் படிக்கலையா? பஞ்சரத்மா மகம் கிருஷ்ணம் பிரபு. ஸ்லோகம் நம்பர் சொல்லுங்க பிரபு. 7.4 7.4. ஆமா ஆமா. பஞ்சரத்மா மகம் கிருஷ்ணம் பக்தரூப ஸ்வரூபகம். பஞ்சரத்மா மகம் கிருஷ்ணம் பக்த ரூப ஸ்வரூபகம். ஃபார்ம் ஆஃப் டிவோட்டி. ரூப ஸ்வரூபகம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிவோட்டி. பக்த அவதானம் இன்கார்னேஷன் ஆஃப் டிவோட்டி. பக்தாக்கியம் known as a devotee. பக்த சக்திகம். ஓ அப்படியா? ஸோ டிவோட்டி, டிவோட்டி மேனிஃபெஸ்டேஷன், டிவோட்டி இன்கார்னேஷன், பியூர் டிவோட்டி அண்ட் டிவோஷன் எனர்ஜி. அதான் அப்புறம் வீட்டில் பட்டுக்கோங்க. நீங்கள் சத்தம் வருது. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விதத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து விவரிக்கிறாங்க. 5 விதமான சக்தியில் விவரிக்கிறாங்க. இப்போ இவங்க பிருந்தாமத்தை நீங்கள் தான் படிக்கணும்.
பிரபுஜி இதத்தான் பஞ்ச தத்துவாத்மகம் அப்படிங்கிறாங்களா? பக்தரூப தரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்தி சக்திகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் பஞ்ச தத்துவாத்மகம் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே மாதாஜி. 5 காம்படிஷன். ஓகே பிருந்தா மாதாஜி, நீங்க தான் படிங்க, 4 படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பஞ்சதத்வா அவத்திர்ணா சைத்தன்ய ரசங்கே. பஞ்சதத்வா அவதீர்ணா சைத்தன்ய ரசங்கே. பஞ்சதத்வா லோய்யா கொரேனா சங்கீத ரங்கே. பஞ்சதத்வா லொய்யா தானே சொல்லணும், என்ன சவுண்ட் ஏதாவது நினைக்கிறேன். லானான் இருக்கு அவங்களுக்கு. இல்ல பிரபு, என்ன இருக்கு? என்ன இருக்கு பாருங்க. பஞ்சதத்வா ஆமா லானா. சரி லனா படிங்க. பஞ்சதத்வா லனா கரணோ சங்கீர்த்தன ரங்கே. படிங்க மாதாஜி. இந்த 5 தத்துவங்களும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுடன் இணைந்து அவதரிக்கின்றனர். இவ்வாறாக பகவான் நம்முடைய சங்கீர்த்தன இயக்கத்தினை பெருமகிழ்ச்சியுடன் செயல்படுத்துகிறார். பொருளுரை. ஸ்ரீமன் பாகவதத்தில் 11.5.32 ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு குறித்து பின்வரும் கூற்று உள்ளது. கிருஷ்ணவர்ணம் விஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்க அஸ்திர பாஷரம். திவிஷா கிருஷ்ணம் சாங்கோ உபாங்க அஸ்திர பாஷரம். यज्ञै संगीत प्राये यजन्ति हि शुमेधसः. மாதாஜி ஒரே நிமிஷம் போடுங்க, ஒரே நிமிஷம். சத்யா மாதாஜி, சத்யா மாதாஜி நீங்க 7.4 படிக்கணும். அப்ப லிங்க் எல்லாம் சரியா நீங்க எடுத்துறீங்களா? லிங்க் அனுப்புறோம் உங்களுக்கு. 7.4. ஓகே. பகவத்கீதா கோயிபுஜி இல்ல, பகவத்கீதா சைத்தன்ய சரிதாமல இன்னைக்கு டியூஸ்டே இல்லையா? I don't have that. She will my wife will send a link, okay? Please share the Yeah, she will share it. Okay. Right. நான் படிங்க பிருந்தா மாதாஜி படிங்க. கலியுகத்தில் போதிய அறிவுடையோர் சகாக்களுடன் இணைந்த பகவானின் சங்கீர்த்தன யாகத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக வழிபடுவர். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எப்போதும் தமது முக்கிய அம்சமான ஸ்ரீ நித்யானந்த பிரபு, தமது அவதாரமான ஸ்ரீ அத்வைத பிரபு, தமது அந்தரங்க சக்தியான ஸ்ரீ கதாதர பிரபு, நமது நடுத்தர சக்தியான ஸ்ரீ வாச பிரபு ஆகியோரால் சூழப்பட்டுள்ளார். அவர்களின் மத்தியில் அவர் பரமபுருஷ பகவானாக உள்ளார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த இதர தத்துவங்களால் எப்போதும் சூழப்பட்டுள்ளார் என்பதை ஒருவன் அறிய வேண்டும். எனவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கான நமது வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு, நித்யானந்தா, ஸ்ரீ அத்வைத கதாதரா, ஸ்ரீ வாசாதி கௌரபக்த பிருந்தா என்று சொல்லும் போது முழுமை பெறுகின்றது. கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் பிரச்சாரங்கள் என்ற முறையில் இந்த பஞ்ச தத்துவ மந்திரங்களை உச்சரித்து நாங்கள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை முதலில் நமஸ்கரிக்கின்றோம். அதன் பிறகு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று கூறுகிறோம். ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சரிக்கும் போது 10 அபராதங்கள் நிகழலாம். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு, நித்யானந்தா, ஸ்ரீ அத்வைத கதாதாரா, ஸ்ரீ வாசாதி கௌரபக்த விருந்தா எனும் பஞ்ச தத்துவ மந்திரங்களை உச்சரிக்கும் போது அந்த அபராதங்கள் கணக்கில் எடுக்கப்படுவதில்லை. வீழ்ச்சியுற்ற ஜீவன்களின் அபராதங்களை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கண்டுகொள்வதில்லை என்பதால் அவர் மகாவதான்யாய அவதாரா மிக மிக கருணை வாய்ந்த அவதாரம் என்று அறியப்படுகிறார். எனவே மகா மந்திரத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே
உச்சரிப்பதன் பூரண பலனை பெறுவதற்கு நாம் முதலில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிடம் தஞ்சமடைய வேண்டும். பஞ்ச தத்துவ மந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு பல்வேறு மனசாட்சியற்ற பக்தர்கள் தங்களது சொந்த மகா மந்திரத்தினை தயாரிக்கின்றனர். சில நேரங்களில் அவர்கள் பஜ நிதாய் கௌர ராதே ஷாம ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அல்லது ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஸ்ரீ ராதே கோவிந்தா என்றெல்லாம் பாடுகின்றனர். இருப்பினும் உண்மையில் ஒருவன் பஞ்ச தத்துவத்தின் முழு பெயர்களையும் உச்சரிக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீ வாசாதி கௌரவ. அதன் பின்னர் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே என்னும் 16 வார்த்தைகள் உச்சரிக்க வேண்டும். ஆனால் இத்தகைய மனசாட்சியற்ற குறை பக்தியுடைய மனிதர்கள் ஒட்டுமொத்த வழிமுறைகளையும் குழப்புகின்றனர். அவர்களும் பக்தர்கள் என்பதால் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை இப்படி வெளிப்படுத்துகின்றனர் என்று எடுத்துக் கொள்ளலாம். இருப்பினும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தூய பக்தர்களால் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறை முதலில் முழு பஞ்ச தத்துவ மந்திரத்தை உச்சரித்து அதன் பின்னர் மகா மந்திரத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே என உச்சரிப்பதே ஆகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். சரி, பாத்தீங்கன்னா 7.4 என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் திருப்பி வந்து கலியுகத்துல வந்திருக்காரு. அவரு அந்த அவதார பேர் சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, கிருஷ்ண வர்ணம் திவிஷா கிருஷ்ணம். வர்ணம் வந்து கிருஷ்ணனுடைய வர்ணம் கிடையாது. வர்ணம் வந்து கோல்டன் கலர்ல வர்றாரு சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, அவருடைய அஸ்திரம் என்ன? அவருடைய அஸ்திரம் சங்கீர்த்தன யஜ்ஞம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. யாரெல்லாம் புத்திசாலிகளோ அவங்க நிச்சயமா இந்த மந்திரத்தை ஏற்றுப்பாங்க. ஓகே, எப்ப இந்த மந்திரம் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றோமோ அப்ப அந்த ஸ்ரீகிருஷ்ண பஞ்சதத்துவ மந்திரத்தை சொல்லிட்டு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா இதை சொல்லிட்டு தான் நம்ம வந்து சாண்டிங் ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஹெட்பீட்லேயே சொல்லிடுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுதான் ப்ராசஸ். ஓகே, டெய்லி வந்து நம்ம இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க 108 முறை சொல்லணும் அட்லீஸ்ட். நான் ஆல்ரெடி உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க 16 மாலைகள் குறைந்தது ஒரு 2 மணி நேரம் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க வீட்டில் உட்காந்து. மார்னிங் எழுந்திரிச்சு ஃபர்ஸ்ட் வேலை தான். ஸோ அதனால் நம்ம என்ன அத்தாரிட்டி படி வந்தோம் அதை வந்து நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். 7 முறை காட்டுங்க விளக்கு கிருஷ்ணருக்கு அப்படின்னா அது ஏன் 7, ஏன் 9 இல்லை, ஏன் 8 போடக்கூடாது, ஏன் 6 போடக்கூடாது? இது வந்து விதண்டா வரும். அத்தாரிட்டி என்ன சொன்னாங்களோ அதை அக்செப்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு சிஷியனுடைய கடமை. அதே மாதிரி பஞ்சதத்துவ மந்திரம் ஃபுல்லாக சொல்லணும். இந்த மாதிரி சில என்ன பண்ணுவாங்கன்னா பூரியில் கூட பார்த்துருக்கேன், ஹரிதாஸ் அதில் கூட பார்த்துருக்கேன், வேற ஏதேதோ பாடுவாங்க. ஓகே, பஜனிதாய் கௌர ராதே ஷாம ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இதெல்லாம் அப்ரூவ்டே கிடையாது. இது வந்து சொல்லித்தரல. ஸ்ரீகிருஷ்ண திரும்ப நித்யானந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஸ்ரீராதே கோவிந்தா இப்படி இஷ்டமா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது. ஓகே, எனக்கு இப்படி தோணுதுங்க, ஹரே கிருஷ்ணா வந்து பெருசா இருக்கு, இது இப்பெல்லாம் என்ன பண்ணலாம், கௌரங்கா நித்யானந்தா சொல்லிட்டே இருக்கிறேன். இது நம்ம மேனுஃபேக்சர் பண்ணவே கூடாது மந்திரத்தை. சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளை வந்து ஜாய இருக்கிறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. ஓகே, சும்மா ஆன்மீகன்ற பேர் என்ன பண்ணக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது செய்யக்கூடாது. அப்படியே சொன்னபடி ஃபாலோ பண்ணுறதுதான் ஒரு சிஷியனுடைய கடமை. அப்பதான் அவரால் என்ன பண்ண முடியும், ஒரு லீடரா வர முடியும், பின்னால ஒரு குருவா வர முடியும். பிரபு நீங்க பேசணும். பிரபு மலையாளம் பிரபு நீங்க தான் 7.5. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே, இப்ப படிக்கிறேன். பஞ்சதத்வா ஏக வஸ்து நாஹி கிச்சு பேதா. பஞ்சதத்வா ஏக வஸ்து நாஹி கிச்சு பேதா. ரசாஸ்வாதிதே தமோ விவிதா விவேதா. ரசாஸ்வாதிதே தமோ விவித விவேத. படிங்க பிரபு. தெய்வீக தளத்தில் அனைத்தும் பூரணமானவை என்பதால் இந்த 5 தத்துவங்களுக்கு மத்தியில் ஆன்மீகமாக எந்த ஒரு வேறுபாடும் இல்லை.
இருப்பினும் ஆன்மீக உலகிலும் வகைகள் இருக்கின்றன. அத்தகைய ஆன்மீக வகைகளை சுவைப்பதற்காக ஒருவன் அவர்களை வேறுபடுத்தி காண வேண்டும். பொருளுரை. ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தமது அனுபாஷ்ய உரையில் பஞ்ச தத்துவத்தினை பின்வருமாறு விளக்குகிறார். 5 வகை லீலைகளை அனுபவிப்பதற்காக பரம சக்திமானான முழுவதற் கடவுள் பஞ்ச தத்துவத்தின் உறுப்பினர்களாக தோன்றுகிறார். உண்மையில் அவர்கள் பூரணத்தின் தளத்தில் நிலை பெற்றிருப்பதால் அவர்களுக்கிடையில் எந்த வேற்றுமையும் இல்லை. ஆயினும் வெவ்வேறு ஆன்மீக ரசங்களை சுவைப்பதற்காகவும் ஆர்வவாதிகளுக்கு சவால் விடுவதற்காகவும் அவர்கள் வெவ்வேறு ஆன்மீக வகைகளை வெளிப்படுத்துகின்றனர். பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் பல வகையான சக்திகள் பல்வேறு விதங்களில் அறியப்படுகின்றன என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. வேதங்களின் இந்த கூற்றிலிருந்து ஆன்மீக உலகில் பலதரப்பட்ட நித்தியமான ரசங்கள் அல்லது சுவைகள் இருப்பதை புரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ கௌராங்கர், ஸ்ரீ நித்யானந்தர், ஸ்ரீ அத்வைத்தர், ஸ்ரீ கதாதரர், ஸ்ரீவாச தாக்கூர் ஆகிய அனைவரும் ஒரே தளத்தில் இருப்பவர்கள். ஆயினும் அவர்களுக்கிடையில் ஆன்மீக வேற்றுமையை ஏற்படுத்தும் போது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை பக்தரின் ரூபமாகவும், நித்யானந்த பிரபு பக்தருடைய ஆன்மீக குருவின் ரூபமாகவும், அத்வைத பிரபு பக்த அவதாரத்தின் ரூபமாகவும், கதாதர பிரபு பக்தி சக்தியாகவும், ஸ்ரீனிவாச தாக்கூர் தூய பக்தராகவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறாக இவர்களுக்கு இடையில் ஆன்மீக வேற்றுமைகள் உள்ளன. பக்த ரூப ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, பக்த ஸ்வரூப ஸ்ரீ நித்யானந்த பிரபு, பக்த அவதார ஸ்ரீ அத்வைத்த பிரபு ஆகியோர் முறையே சாக்ஷாத் பரம புருஷ பகவான், அவரது உடனடி தோற்றம் மற்றும் அவரது முக்கிய அம்சம் என்று விளக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் அனைவரும் விஷ்ணு தத்துவ பிரிவை சார்ந்தவர்கள். பரமபுருஷ பகவானின் ஆன்மீக சக்தியும் நடுத்தர சக்தியும் கூட பரமபுருஷ பகவான் விஷ்ணுவிலிருந்து வேறுபட்டவை அல்ல என்ற போதிலும் அவர்கள் ஆதிக்கம் செலுத்தப்படுபவர்கள். பகவான் விஷ்ணுவோ ஆதிக்கம் செலுத்துபவர். இவ்வாறாக அவர்கள் ஒரே தளத்தில் இருந்தாலும் தெய்வீக ரசத்தினை சுவைப்பதற்கு உகந்தாற் போல பல்வேறு ரூபங்களில் தோன்றியுள்ளனர். இருப்பினும் உண்மையில் ஒருவர் மற்றவரிடமிருந்து வேறுபட்டவராக இருப்பது சாத்தியமில்லை. வழிபடப்படுபவரும் எந்த நிலையிலும் பிரிக்கப்பட முடியாதவர்கள். பூரணத்தின் தளத்தில் ஒருவரை மற்றவர் இன்றி புரிந்து கொள்ள இயலாது. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ நிறைய விதமான சக்தி இருக்கு. பராசக்தி விவிதேஸ்வரத்தை ஸ்வபாமிக்கு ஞான பல கிரியச்சா. இது ஒரு ஸ்லோகம் உண்டு. நான் தச்சே காரியம் கரணம் சப்ததே நான் தத் சமஷபிகிரியே பராசக்தி விவிதேஸ்வரத்தை ஸ்வபாமிக்கு ஞான பல கிரியச்சா. இல்லை ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பிரபாதர். பராசக்தி விதேவ ஸ்ரூயத்தை. நிறைய எனர்ஜி இருக்கு கிருஷ்ணன்ட்ட. ஓகே, அது வந்து டிஃப்ரெண்டாக உணரப்படுது. இப்போ நம்ம சொல்கிறோம், ஒன்று அந்தரங்க சக்தி, அப்புறம் பகிரங்க சக்தி, அப்புறம் தடஸ்த சக்தி. இது மாதிரி 3 விதமான சக்தி இருக்கு இல்லையா. அந்தரங்க சக்தினா அவருடைய இன்டர்னல் பொட்டன்சி, கோபியர்கள், ராதாராணி, இவங்களாம் இன்டர்னல் பொட்டன்சி. எக்ஸ்டர்னல் பொட்டன்சி மாயா, இந்த மெட்டீரியல் வேர்ல்டு தான் எக்ஸ்டர்னல் பொட்டன்சி. அப்புறம் தடஸ்த சக்தினா நம்மளை மாதிரி உள்ள ஜீவாத்மாக்கள். இவங்க பீச் ஓரத்தில் நிற்கிற மாதிரி. அப்போ சில சமயம் தண்ணி நம்ம காலில் படும், சில சமயம் மண்ணில் தான் நின்றுருப்போம். ஓகே, அந்த மாதிரி சில சமயம் பௌதிகத்தில் இருப்போம், சில சமயம் ஆன்மீகத்தில் இருப்போம். இதுதான் நம்மளுடைய வேலை. ஓகே, எப்போ நம்ம எப்பயுமே ஆன்மீகத்தில் மூழ்கிறோமோ அப்போ அந்தரங்க சக்தி அந்த லைனுக்குள்ளே போயிடும். நம்ம நித்திய சித்தாவாயிடுவோம், இல்லைன்னா நித்திய பத்தாவாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இருப்போம். இதில் 5 விதமான சக்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. பக்த ரூபா அது சைத்தன்ய மகாபிரபு. பக்த ஸ்வரூபா நித்யானந்த பிரபு. பக்த அவதாரம் அத்வைதாச்சாரியா. பக்தாக்கியம்னா சிவாஸ் தாக்கூர். பக்த சக்திக்கியம்னா கதாதர். ஓகே, ஸோ 5 விதமா சொல்றாங்க. பஞ்சரத்னம் அகம் கிருஷ்ணம் பக்த ரூப ஸ்வரூபகம். பக்த ரூப சைத்தன்ய மகாபிரபு. பக்த ஸ்வரூபம் நித்யானந்த பிரபு, ஆன்மீக குருவுடைய அந்த அம்சம். ஒரு வர்ஷிப்பர் 2 பேர் இருக்காங்க. ஓகே, அப்புறம் பக்த அவதாரம் அத்வைதாச்சாரியா. பக்தாக்கியம் ஸ்ரீவாஸ் தாக்கூர். பக்த சக்திக்கம்னா கதாதர் பண்டிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி கதாதர பண்டிகை ராதாரனுடைய ஒரு அவதாரம். ஓகே,
அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியல், ரொம்ப ரகசியமானது. இந்த புதுசாவரனுக்கு புரியாது. புதுசாவரங்க என்ன நினைச்சுக்கணும், இந்த மாதிரி சைத்தன்ய கிருஷ்ணன் வந்து சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு வந்து 500 வருடங்களுக்கு முன்னால் வந்து எல்லாம் நடத்திட்டு போயிட்டார். ஓகே, இப்போ வந்து ஏமாத்துறதுக்காக நிறைய பேர் சைத்தன்யா நித்யானந்தன் பேர் வச்சுட்டு ஏமாத்துறாங்க. 500 வருடங்கள்லாம் அவருக்கு பகவான் வரும்போது ஏகப்பட்ட அறிகுறிகள் இருக்கும். அவர் எவ்வளவு லீலைகள் பண்ணான்னு அவருடைய செயல்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ உள்ள மாதிரி கிடையாது. ஓகே, இப்போ சன்னியாசினா பெண்களுக்கு அந்த இடத்துல வராங்கன்னா ஒரு 50 அடிக்கு முன்னாலேயே அங்கே அவ்வளோதான், அங்கே அவ்வளோதான் அவங்களை தரிசிக்க முடியும். சன்னியாசி கிட்டே வர முடியாது பெண்கள். இப்போ பேரெல்லாம் சொல்லிட்டு எவ்வளோ ஸ்பாயில் பண்ணுறாங்க இப்போ உள்ள சன்னியாசிகளாம், யோசிச்சு பாருங்க. அதனால அப்போ உள்ள இது வேற, இப்போ உள்ள இது வேற. ஓகே, இவெல்லாம் வந்து 1500 அந்த வருடங்களை வந்தவர், அவங்களுடைய சகாக்கள் அப்போ வந்தவங்க. ஓகே, அந்த மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ வந்து 6வது ஸ்லோகம் படிக்கணும். கலாதி மாதாஜி நீங்க தான் படிக்கணும் 6வது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பஞ்சதத்வம் அகம் கிருஷ்ணம் படிங்க மாதாஜி. பக்தித்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூப ஸ்வரூபகம் பக்தரூப ஸ்வரூபகம் பக்தாதாரம் பக்தாக்கியம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்த சக்திகம் நமாமி பக்த சக்திகம். படிங்க மாதாஜி. பக்த ரூபம், பக்த ஸ்வரூபம், பக்த அவதாரம், பக்தன், பக்த சக்தி என 5 ரூபங்களில் தன்னை வெளிப்படுத்தியுள்ள முழுமுதற் கடவுள் கிருஷ்ணருக்கு நான் எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். பொருளுரை. ஸ்ரீ நித்யானந்த பிரபு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் சகோதரர் என்ற முறையில் அவரது உடனடி வெளிவங்கம் ஆவார். அவர் சச்சிதானந்த விக்கிரக, அதாவது ஆன்மீக ஆனந்தத்தின் உருவம் எனப்படுகிறார். அவருடைய திருமேனி தெய்வீகமானதும் பக்தி தொண்டின் பரவசத்தினால் நிறைந்ததும் ஆகும். எனவே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பக்த ரூபா, பக்தனின் ரூபம் என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ நித்யானந்த பிரபு பக்த ஸ்வரூபா, பக்தனின் விரிவங்கம் என்று அழைக்கப்படுகிறார். பக்த அவதாரமான ஸ்ரீ அத்வைத பிரபுவும் விஷ்ணு தத்துவம் எனப்படும் அதே பிரிவை சார்ந்தவர். பக்தர்கள் என்னும் பிரிவிலும் சாந்தியம், தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம், மாதுரியம் ஆகிய தலங்களில் வெவ்வேறு வகையினர் உள்ளனர். ஸ்ரீ தாமோதரர், ஸ்ரீ கதாதாரர், ஸ்ரீ ராமானந்தர் ஆகிய பக்தர்கள் பகவானின் வெவ்வேறு சக்திகள் ஆவார்கள். பராசய சக்தி விவிதைவ சூயதே என் வேத வாக்கியத்தினை இது உறுதிப்படுத்துகிறது. இவ்வெல்லா பக்த தத்துவங்களும் ஒன்றாக இணைந்தவர் சாத்தாத் கிருஷ்ணரேயான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஆவார். எல்லாம் சேர்ந்துதான் சைத்தன்யம் தனியா பண்ண முடியாது. சைத்தன்ய மகாபிரபு யாரு? இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான். ஓகே, சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதா பிரபு, அத்வைதாச்சாரியா, அப்புறம் கதாதர பண்டிட் பிரபு, அப்புறம் ஸ்ரீவாஸ்தவ. ஓகே, எல்லாரும் சேர்ந்துதான் சைத்தன்ய மகாபிரபு. எப்பயுமே அசோசியேஷன் தான், எல்லாரும் அசோசியேட்ஸோட சேர்த்து தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லணும். தனியா கிருஷ்ணர் வெளிப்படக்கூடாது. ராதா கிருஷ்ணா அவங்களுடைய சகாக்கள், இப்படிதான் பகவானோட சேர்ந்த எல்லாருமே பகவானுக்கு முக்கியமானவங்க. ஸோ அதனால அவங்களெல்லாம் வர்ஷிப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் பகவத்கீதா இதெல்லாம் ஒரு பக்தர் படிச்சார்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகவானை வழிபடுறத விட ஸ்ரீமத் பாகவத்தை சொல்ற ஒரு பக்தர் வழிபடுறது மிகப்பெரிய முக்கியம். ஓகே, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. 7வது ஸ்லோகம் கலாதி மாதா, 7வது ஸ்லோகம் படிச்சுங்க. ஓகே பிரபு. ஸ்வயம் பகவான் கிருஷ்ண ஏகல ஈஸ்வரா, ஸ்வயம் பகவான் கிருஷ்ண ஏகலே ஈஸ்வரா, அத்விதீயானந்தாத்மஜா ரசிக சேகரா, அத்விதீயானந்தாத்மஜா ரசிக சேகரா. எல்லா இன்பங்களின் இருப்பிடமான கிருஷ்ணர் சாட்சாத் பரமபுருஷ பகவான். அவரே மிக உன்னத ஆளுநர். ஸ்ரீ கிருஷ்ணரை விட உயர்ந்தவரோ அவருக்கு சமமானவரோ யாரும் இல்லை. இருப்பினும் அவர் நந்த மகாராஜனின் மகனாக தோன்றுகிறார். பொருளுரை. இந்த ஸ்லோகத்தில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை பற்றிய துல்லியமான விளக்கத்தினை கவிராஜ கோசாமி வழங்குகிறார். கிருஷ்ணருக்கு சமமாகவோ அவரை விட உயர்ந்தவரோ எவரும் இல்லை. எல்லா ஆன்மீக இன்பத்திற்கும் அவரே இருப்பிடம். இருப்பினும் அவர் நந்த மகாராஜருக்கும் யசோதாமைக்கும் மகனாக தோன்றுகிறார். அதனால நம்ம வந்து கிருஷ்ணருக்கு பாத்தீங்கன்னா யார் ஈக்குவல் கிடையாது. கிருஷ்ணர் தான் எல்லாத்தோடும் உயர்ந்தவர். அவருக்கு சமம் கூட யாரும் கிடையாது.
அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி அம்மா அப்பா வராங்க? ஏன்னா அவர் வந்து சூஸ் பண்ணிக்கிறார், இவங்க தான் என்னுடைய அம்மா அப்பா வரணும்னு சொல்லி. யாராவது அப்படி சூஸ் பண்ண முடியுமா? நம்ம உலகத்தில் வரும்போது இந்த இடத்துல நான் இந்த இடத்துல இப்படி பரப்பன் ஆக்கும் அப்படின்லாம் நம்மளால நிர்ணயிக்க முடியாது. ஆனால் கிருஷ்ணவால அதை நிர்ணயிக்க முடியும். அதுதான் அவர் பகவான். ஓகே, அவர் அனாதி தான், இருந்தாலும் அவருக்கு தாய் தந்தையர் உண்டு. இந்த மாதிரி கான்ட்ரடிக்டரி குவாலிட்டி, மாறுபட்ட கருத்துக்கள் வந்து பகவான் இருக்கும். பகவான் அவர் ஈடுபடுத்தி தான் இருக்கார், இருந்தாலும் இங்கே உடனே அவரால் வர முடியும். ஓகே, இங்கே கை நீட்டி வாங்கிக்க முடியும் பிரசாதத்தை. இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்கு. மாதாஜி நீங்கள் வீட்டில் போட்டுக்கோங்க கலாஜி மாதாஜி. இப்போ இவங்க சத்யா மாதாஜி 7.8 எடுத்துக்கிட்டீங்களா? 7.8. ஓகே, 7.8. Some noise it is coming. No, he has put a mute. No, அவங்க முதல்ல மியூட்ல போடல, இப்ப மியூட்ல போட்டாங்க. இனி நாய்ஸ் வராது. இப்போ உங்களுக்கு வரல இல்லையா? I'm ready to speak. Yeah, okay. ராசாதி விலாசா ராசாதி விலாசி விலாசி பிரஜ ஜலனா நாகரா நாகரா ஆரஜத சபாதேகா ஆயத சமாதேகா தார பரிக்கரா தனால் தேகா தனால் பரிக்கரா பரிக்கரா. Translation Prabhuji. Translation படிங்க. Lord Sri Krishna, the Supreme Personality of Godhead, He is the Supreme Enjoyer in the rasa dance. He is the leader of the themselves of Vaja, and all others are simply his associates. Thank you, Madaji. Hare Krishna. சரி, பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் முழுவர் கடவுள். ஓகே, அவர் தான் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவர். ஓகே, அவர் வந்து அந்த பிரஜாவில் உள்ள எல்லாருக்கும் என்ன பண்றாரு? அவர் வந்து தலைவராக இருக்கிறார். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கோபிகள் இவங்களோட சேர்ந்து டான்ஸ் பண்ணுவார். அவர் எல்லாருமே அவங்களுடைய அசோசியேட்ஸ் தான். நம்ம இந்த டான்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து இதெல்லாம் பேசவே கூடாது. ஆக்சுவலாக ஜோக்கிங்காக சில பேர் பேசுவாங்க, என்ன கிருஷ்ண மாதிரி மாறிட்டியா, இவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உனக்கு, இப்படிமா பேசக்கூடாது. நமக்கு பாயம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த டான்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம உடல் இல்லைன்னு தெரிஞ்சிருக்காங்க இல்லையா, முழுதுமாக லிபரேஷன் ஆகினாலும் அவங்களுக்கு தான் அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் பேச முடியும். இந்த உடல் தளத்தில் நம்ம இருந்துக்கிட்டே நம்மளால இதை பற்றி ராசலீலையெல்லாம் பேசக்கூடாது. ஓகே, இருந்தாலும் இதில் வந்து சில இதெல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க, ராசலீலாம் கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா இது வந்து இந்த ஆன்மீக லோகத்தில் என்ன பண்ணுவார் கிருஷ்ணர் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை அவ்வளோதான், ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் யாருமே இந்த ராச டான்ஸ்லாம் சொல்லி இமிடேட் பண்ணி அந்த மாதிரி நான் இருக்கேன், நான் தான் கிருஷ்ணன், நீங்கள்லாம் கோபிகள் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க ராஸ்கஸ், மூடர்கள்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறான். ஏன்னா இவங்கெல்லாம் உடல் தளத்தில் இருக்காங்க. கிருஷ்ணனுடைய ராச டான்ஸ் வேற. பீஷ்மர் வந்து பிரம்மச்சாரி. அவர் சொல்லுவார், என்னை விட சிறந்த பிரம்மச்சாரி யாருன்னா கிருஷ்ணர் தான் என்னோட சிறந்த பிரம்மச்சாரின்னு சொல்லுவார். நான் வந்து பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்ணாமல் பிரம்மச்சாரி, ஆனால் கிருஷ்ணருக்கு இவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாலும் அவர் பிரம்மச்சாரி தான் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் சொல்வார். அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி கிருஷ்ணரை வந்து எடப்பட முடியாது. யாராவது அப்படி தவறாக நினைச்சாங்கன்னா அவங்க வந்து படுகொலியில் விழுந்துட்டாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதனால் கிருஷ்ணர் மாத்திரம் தான் அந்த ராசனம் ஆட முடியும், மற்ற யாரும் அந்த மாதிரி இமிட்டேட் பண்ணக்கூடாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சத்யநாராயண பிரபு 7.9 எடுத்துட்டீங்களா? ஹரே கிருஷ்ண பிரபு. 7.9 எடுத்துக்கோங்க. श्री कृष्णावतीर्णा श्री कृष्ण चैतन्य श्री कृष्णावतीर्णा श्री कृष्ण चैतन्य श्री परिगरगना संगे शबधन्या श्री परिगरगना संगे शबधन्या. हरे कृष्ण. அதே ஸ்ரீ கிருஷ்ணர் தம்மை போன்று புகழக்கூடிய தமது நித்திய சகாக்களுடன் இணைந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரித்தார். அதே கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கிறார். அவங்க எல்லாருமே குளோரியஸ் தான். ஓகே, புரிஞ்சுக்கணும். இன்னும் சத்யமராஜ் இன்னொரு ஸ்லோ படிக்கலாமா? சத்யமராஜ் நீங்க இருக்கீங்களா? இன்னும் ஓகே, மீட்டில் போட்டுக்கோங்க. சத்யநாராயண மீட்டில் போட்டுக்கோங்க.
சத்யா மாதாஜி இங்க இருக்கீங்களா? I'm here only. Okay, 10th sloka also you read. Okay, translation on will read. Okay. ekale ishvara tattva chaitanya ishvara. ekale ஈஸ்வர இல்ல சத்யா நீங்க வீட்டுல படிக்கோங்க, மாதாஜி படிக்கட்டும், அதுக்கு நீங்க படிங்க. ஈஸ்வர தத்துவ சைத்தன்ய ஈஸ்வர. இல்ல சிந்தானி மாதாஜி நீங்க வீட்டுல படிக்கோங்க, சத்யா மாதாஜி படிக்கட்டும். ekale ishvara tattva chaitanya ishvara. ஈஸ்வர தத்வ சைத்தன்ய ஈஸ்வர. பக்த பாவமயா தாரா சுத்த கலேவரா. பக்த பாவமயா தாரா சுத கலேவரா. படிக்க மாட்டாது, டிரான்ஸ்லேஷன் படிங்க. Okay. Sri Krishna Chaitanya Mahaprabhu, who is the supreme controller, the one personality of Godhead, has ecstatically because a devotee at his body is transcendental and not material tangled. Thank you, Madam. Hare Krishna. Hare Krishna. So, Chaitanya Mahaprabhu வந்து உண்மையான கண்ட்ரோலர். ஓகே, அவரும் பகவான் தான். அவர் வந்து ஒரு பக்தரா வராரு, ஆனா அவருடைய உடல் வந்து போதியும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஆனா கிருஷ்ணா டான்ஸ் பண்றாரு, நான் டான்ஸ் பண்றேன்னா நம்மளுடைய உடல் கிளர்ச்சி விட்டுரும். ஒரு பெண்ணை தூரத்துல ஒரு கம்புக்கு வந்து சேலை துட்டினாலே இங்கேருந்து பார்க்கும்போது நினைப்பான் ஒரு லேடி நிக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி நம்மளுடைய நினைப்பு. ஓகே, அதனால நம்மளால இந்த மாதிரி ராச டான்ஸை கற்பனை கூட பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இந்த உடல் இல்லை ஆன்மா, இந்த தளத்துக்கு எப்படி வரலாம், அதுக்குள்ள முயற்சிகள் நம்ம பயிற்சி பண்ணணும். ஓகே, அது மாதிரி நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இதெல்லாம் நம்ம சொல்லணும். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு ஒரு தூய சன்னியாசி, அவர்கிட்டே லேடிஸ் வர முடியாது, 50 அடி தூரத்தில் இருக்கணும். அப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணனுடைய ராச டான்ஸை ரசிக்கிறார்னா அது நிச்சயமா அது ஆர்டினரியான ஒரு மனிதன் ரசிக்க வேண்டியது கிடையாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு தூய சன்னியாசி என்ன பண்றாரு, இதுதான் அல்டிமேட் அப்படின்னு சொல்றாரு. அதை புரிந்து கொள்ளக்கூடிய பிளாட்ஃபார்ம் நம்ம இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சத்யநாராயண பிரபு நீங்க பர்பட் படிங்க, தமிழ்ல படிங்க. பர்பட் இந்த ஸ்லோகம். ஓகே பிரபு. ஓகே பிரபு. தன்னிகரற்ற முழுமுதற் கடவுளும் பரம ஆளுநருமான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பக்தனின் மனோபாவத்தை பொருளுரை சரி படிச்சிருக்கோம். இருப்பினும் அவருடைய திருமேனி தெய்வீகமானது ஜடத்தினால் தீண்டப்படாததாகும். பொருளுரை: ஈஷா தத்துவ, ஜீவ தத்துவ, சக்தி தத்துவ ஆகியவை உட்பட பல்வேறு தத்துவங்கள் அல்லது உண்மைகள் உள்ளன. ஈஷ தத்துவ என்பது உன்னத உயிர் சக்தியான புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் விஷ்ணுவை குறிக்கும். நித்யானாம் சேதனானாம் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் நித்தியமானவரில் உன்னதமானவரும் உயிர் சக்திகளில் உன்னதமானவரும் ஆவார் என்று கட உபநிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜீவன்கள் கூட நித்தியமானவர்களும் உயிர் சக்திகளுமே, ஆனால் அவர்கள் அளவு மிக சிறியவர்கள். முழுமுதற் கடவுளோ உன்னத உயிர் சக்தியும் உன்னத நித்தியமும் ஆவார். நித்தியமானவர்களில் உன்னதமான அவர் தற்காலிக ஜட இயற்கையில் உடலை ஒருபோதும் ஏற்பதில்லை. அந்த பரம நித்தியத்தின் அம்சங்களான ஜீவன்களோ தற்காலிக ஜட இயற்கையினால் பாதிக்கப்படலாம். எனவே வேத மந்திரங்களின்படி முழுமுதற் கடவுள் எண்ணிலடங்காத உயிர்வாழிகளின் பரம எஜமானாவார். உண்மை அவ்வாறு உள்ள போதிலும் மாயாவாதிகள் சிறிய உயிர்வாழியினை உன்னதமான உயிர்வாழியுடன் சமப்படுத்த முயல்கின்றார்கள். அந்த இரு உயிர்வாழிகளுக்கு இடையிலான வேறுபாட்டை இவர்களால் அங்கீகரிக்க முடியாததால் இவர்களது கொள்கை அத்வைதம் அல்லது ஏகாத்மவாதம் என்று கூறப்படுகிறது. அந்த இரு உயிர்வாழ்களுக்கு இடையில் வேறுபாடு உள்ளது என்பதே உண்மை. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளோ ஆளுநர்களின்
மிக உயர்ந்தவர் என்னும் அறிவினை மாயாவாதிகளுக்கு வழங்குவதற்காகவே இந்த ஸ்லோகம் கொடுக்கப்பட்டது. பரம ஆளுநர் முழுமுதல் கடவுள் சாக்ஷாத் கிருஷ்ணரே ஆயினும் அவர் தன்னுடைய தெய்வீக லீலைகளுக்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் ரூபத்தில் பக்தனின் உருவை ஏற்றுள்ளார். பகவத்கீதை இதில் பார்த்தீங்கன்னா ஈஷ தத்துவா, ஜீவ தத்துவா, சக்தி தத்துவம், இது மாதிரி நிறைய தத்துவம் இருக்கு. ஓகே, ஈஷ தத்துவம் தான் விஷ்ணு தத்துவம் தான் ஈஷ தத்துவம். ஓகே, ஜீவ தத்துவங்கிறது நம்ம ஜீவாத்மாக்கா, சக்தி தத்துவங்கிறது தனி, சக்தி தத்துவம் அது தனி. ஓகே, ஸோ இதனால ஒரே ஒரு பகவான் தான் எல்லாருக்கும் என்ன பண்றாரு, உணவு வழங்குறாரு. நித்தியம் நித்தியானம் சேத்தன சேத்தனானம் யோகோ பகுனா யோ விதனாதி காமா, இது கதாபிரச்சனை சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அதனால நம்ம உயிர்வாளிகள்லாம் உடனே என்ன பண்ணக்கூடாது, நம்மளும் பகவான் ஆயிடலாம். நான் வந்து மாயையில் இருக்கிறனால எனக்கு தெரியல பகவான், இந்த மாயிலேருந்து வெளியே விட்டேன்னா நான் பகவான் ஆயிடுவேன் பாருங்க, இப்படிலாம் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் தவறு. நம்ம என்னைக்குமே பகவான் ஆக முடியாது. நம்ம என்னைக்குமே தொண்டர்கள் தான். எப்படி வந்து ஒரு தீப்பொறி வெளியே வந்துருச்சுன்னா அந்த தீப்பொறிக்கு வேல்யூ இல்லையோ, அதே மாதிரி தான் நம்ம பகவான் இருக்க வரை நம்ம வேல்யூ, அதில் வெளியே விட்டால் நம்ம வேல்யூ கிடையாது. ஓகே, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த காரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நட்ஸ் வந்து அதில் ஒட்டி இருக்கும் போது நட்டு போல்டுக்கு வேல்யூ, அதில் வெளியே வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கு வேல்யூ கிடையாது. ஆனால் இந்த மாயாவதிகள் வந்து இதை வந்து புரிஞ்சிக்க முடியாது அவங்களால. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் நாராயணா நாராயணான்னு சொல்லுவாங்க. நான் நாராயணன் உணராதனால இந்த உலகத்தில் இருக்கேன், உணர்ந்துட்டேன்னா நானும் அந்த உலகத்துக்கு வந்துடுவேன் அப்படின்வாங்க. இது மிகப்பெரிய தவறான ஒரு பிலாசபி. யாரெல்லாம் இந்த மாயவத தத்துவத்துக்கு வராங்களோ அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை முழுவதுமாக அழிந்து விட்டதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரே ஒரு கண்ட்ரோலர் தான், கிருஷ்ணன் மட்டும் தான் கண்ட்ரோலர், மற்ற எல்லாம் என்னது அவருடைய பக்தர்கள். இதுதான் நம்மளுடைய தாற்பயம், நம்மளுடைய பிலாசபி. ஆசினி படி, 3ஆம் paragraph படி. பகவத்கீதா. As stated in the Bhagavad Gita, when the Supreme Personality of Godhead Krishna comes to this planet exactly like a human being, some rascals consider him to be one of the ordinary humans. One who thinks in that mistaken way is described as Mula or foolish. Therefore, one should not foolishly consider Sri Chaitanya Mahaprabhu to be an ordinary human being. So avajananti mamuda manasam dharmasam parambam ajananda mahamudha mageshwaran. கிருஷ்ணர் இந்த உலகத்துல வரும்போது எல்லாரையும் அவர் சாதாரண மனுஷன் நினைச்சாங்க நிறைய பேர். அவங்கள மூடா அப்படின்னு கிருஷ்ணரே பகவத்கீதையில சொல்றாரு. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல வரும்போது அவரை வந்து மிகப்பெரிய பக்தர்களும் மிகப்பெரிய அறிஞர்களும் அவரை பகவான் சொல்லி வழிபட்டாங்க. ஆனா மற்றவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சாதாரண மனிதன் நினைச்சாங்க. அவங்க எல்லாம் மூடர்கள். ஓகே, அவருடைய செயல்களை வச்சு நம்ம பார்க்கும்போது அவருடைய செயல் என்னன்னே தெரியாதவங்களுக்கு சும்மா சைத்தன்ய மகாபிரபு ஒரு மனிதன் தான் அப்படின்ட்டுவாங்க. செயல்களை வச்சு பார்த்து அவருடைய சிம்டம் எல்லாம் பார்த்து அவருடைய பிறப்பு எங்க, அவருடைய பேர் என்ன வந்தது, இது எல்லாம் பார்த்து தான் அவதாரம் சொல்லப்படுது. சும்மா யாரோ ஒருத்தர் நானும் கடவுள் தான், நானும் பகவான், நிறைய பேர் பகவான் சுவாமிஜின்னு சொல்லிட்டு கழிவுத்தரம் வந்துட்டாங்க. இவங்களெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். பகவான் வந்தப்ப என்ன பண்ணாரு, 3 மாசத்துல இப்போ பூத்தனான்ற பெரிய அரக்கியை கொண்டாங்க. 7 வயதுல கோவர்தன மலையை தூக்குனார் ஒரு சுண்டு வரல. நீ பண்ணியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். நம்ம கேட்கறதே கிடையாது. ஓ சுவாமிஜி பகவான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், அவர் காலில் விழுந்து வணங்குறோம். அது வந்து கரெக்ட் கிடையாது. ஆக்சுவலா He has accepted the ecstasy of a devotee, but he is the Supreme Personality of Godhead. Since the time of Chaitanya Mahaprabhu, there have been many imitation incarnations of Krishna who cannot understand that Chaitanya Mahaprabhu is Krishna himself and not an ordinary human being. Less intelligent men create their own gods by advertising a human being as God. This is their mistake. Therefore, here the words Tantra Tarasuddha Kalevara warn that Chaitanya Mahaprabhu's body is not material but purely spiritual. சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த கிருஷ்ண மாதிரி எதுவும் செயல் பண்ணல இங்க வந்து அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு பக்த அவதாரமா வந்திருக்காரு. ஒரு பக்தன் எப்படி இருப்பாருன்னு சொல்லி காட்ட வந்திருக்காரு. ஏன்னா கிருஷ்ணர் வந்து எப்படி சரணடைன்னு சொல்லி போயிட்டார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணவரஜா அகம் துவம் சர்வபாமேவ்ய மோக்ஷயிஷ்யாமி மா சுஷா, என்கிட்ட சரணடை எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொல்றாரு. ஆனா மக்களுக்கு எப்படி சரணடைன்னு தெரியல.
அதை நிகழ்த்தி காட்டுறதுக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்து என்ன பண்றாரு, எப்படி சரணடைந்த கிருஷ்ணரை எப்படி நினைச்சிட்டே இருக்கலாம், மன்மனாபவன் பக்தோ மத்தியாஜி நமஸ்குரு, எப்படி கிருஷ்ணனை நினைச்சிட்டே இருக்கலாம், எப்படி நம்ம கிருஷ்ணனுடைய பக்தனாகலாம், மத்தியாஜி நமஸ்குரு, எப்படி வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணலாம், எப்படி அவருக்கு வந்தனை பண்ணலாம், எப்படி ஒபிசன்ஸ் பே பண்ணுவோம், இது எல்லாம் சைத்தன்ய மகாபிரபு பண்ணி காட்டுறாரு. அதனால அவருடைய அந்த அந்த வந்து எப்படி ஒரு பக்தன் இருக்கணுமோ அந்த மாதிரி பக்தன் என்ன பண்றாரு, அவர் பண்றாரு. ஆனா சில பேருக்கு என்ன பண்றாரு, தான் பகவான் அப்படிங்கிறது உணர்த்துறாரு. சர்வ பட்டாச்சாரியாருக்கு கிருஷ்ணனுடைய அந்த உருவம், ராமனுடைய உருவம், சைத்தன்யமா 6 கைகள் உள்ள உருவத்தை காட்டுறாரு. ஓகே, இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு சாதாரண மனிதெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி ரத யாத்திரை நடக்கும்போது 6 இடங்கள் என்ன பண்றாரு, தோன்றாரு சைத்தன்யமா, ஒரு டான்ஸ் பண்றாரு. ஸோ அதனால சைத்தன்ய மகாபிரபுடைய உடல் வந்து ஆன்மீகமானது, பௌதிகம் கிடையாது. ஒரு ஆன்மீக குருவுடைய உடலே ஆன்மீகமானது. ஓகே, ஏன்னா அந்த பக்தர் எப்பயுமே 24 hours கிருஷ்ணனை நினைச்சிட்டே இருந்தாருன்னா அந்த குருவோடைய உடல் வந்து ஆன்மீகம். அதை யார் பௌதிகம் நினைக்கிறாங்களோ அவங்க நாரக்கி சகா நரமதி அப்படின்றாங்க. அவங்களுடைய புத்தி வந்து நரமதி, லோயஸ்ட் புத்தின்னு சொல்றாங்க. யார் ஒருத்தர் எப்பயுமே பகவானை பத்தி நினைச்சு பகவானுடைய சேவையிலே இருக்கிறாங்களோ அந்த மாதிரி வைஷ்ணவனுடைய உடல் வந்து ஆன்மீகமா மாறிடுது. அப்படிங்கிறப்ப பகவான் இங்கே வரும்போது எப்படி அவருடைய உடல் பௌதிகமா இருக்கும், அவருடைய உடல் ஆன்மீகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். One should not therefore accept Chaitanya Mahaprabhu as an ordinary devotee, although he has assumed the form of a devotee. Yet one must certainly know that although Chaitanya Mahaprabhu is the Supreme Personality of Godhead, because he accepted the ecstasy of a devotee, one should not misunderstand his fastings and place in exactly same position as Krishna. So Krishna will never enter panapudadu. It is for this is only. It is for this reason only that when Sri Chaitanya Mahaprabhu was addressed as Krishna or Vishnu, he blocked his ears, not wanting to hear himself as addressed as a Supreme Personality of Godhead. There is a class of devotees called Gauranga Nagari who stage plays on Krishna's pastimes using a vigraha or form of Chaitanya Mahaprabhu. This is a mistake that is technically called Rasabhasa. While Chaitanya Mahaprabhu is trying to enjoy as a devotee, one should not disturb him by addressing him as the Supreme Personality of Godhead. இது ரொம்ப முக்கியமானது. ரசாபாஷா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு தன்னை வந்து பகவான் இது மீட்டில் போட்டேன்னு செய்யும். ஸோ சைத்தன்ய மகாபிரபு தன்னை பகவான் சொல்லக்கூடாது. யாராவது தன்னை பகவான் சொன்னால் உடனே காலை பற்றிப்பார் சைத்தன்ய மகாபிரபு. ஆனால் அவரை போய் பகவான் பகவான் சொல்லி வழிபட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கௌரங்க நகரி என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணாவுடைய பாஸ்டன்ஸ் நடத்தும் போது சைத்தன்ய மகாபிரபுடைய உருவத்தை வச்சு பண்ணுவாங்களாம். இது வந்து ஒரு ரசாபாசம். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு பகவானுடைய பக்தனா வந்து இது பண்றாரு. சைத்தன்ய மகாபிரபு பகவான் அப்படின்னா நம்ம வந்து அவரை வந்து முழுதல் கடவுள்னு சொல்லி கும்பிடுறோம், அது ஓகே. ஆனால் அவர் கிருஷ்ணனுடைய லீலையில் பண்ற மாதிரி சித்தரிக்கிறதோ, கிருஷ்ணனுடைய லீலைகள் பண்ணும்போது அவர் அந்த ரூபத்தில் வந்து பண்ற மாதிரியோ பண்ணக்கூடாது. இது ரசாபாசான்றோம். ஏன்னா கிருஷ்ணனுடைய அந்த ராதானுடைய பாவத்தை ஏற்று சைத்தன்ய மகாபிரபு அந்த லீலை பண்றாரு. அப்போ அந்த லீலையை தான் அவர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரசத்தையே மாத்திரம்னா அதுதான் ரசாபாசா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து ஒரு குற்றம். ஓகே, 11ஆம் ஸ்லோகம் படிக்கலாம். சாதாரண என்ன படிக்கணும்? ரெடி ஆயிட்டியா? 11. கிருஷ்ண மதுரேரயக அத்புத ஸ்வபாவா आपन्ना स्वादिते कृष्ण कोरे भक्त भावा. हाँ भाई. हाँ. The transcendental mellow of the conjugal love of Krishna is so wonderful that Krishna himself accepts the form of devotee to release our taste fully. हाँ पढ़ी. Although Krishna is the reservoir of all pleasure, he has a special intention to taste himself by accepting the form of devotee. It is to be concluded that although Lord Chaitanya is present in the form of a devotee, he is Krishna himself. Therefore, Vaishnava sing Shri Krishna Chaitanya Radha Krishna Nahe Anya. Radha and Krishna combined together are as Shri Chaitanya Krishna Chaitanya Mahaprabhu.
And as Sri Swarup Damodar Goswami has said, Chaitanyakyam prakatam aduna tatvayam chaikyamaptam. Radha and Krishna assumed oneness in the form of Sri Chaitanya Mahaprabhu. Kim Teiya Chaitanyakyam prakatam Pranaya Vikriti Hladini Saktirasma Ekatmanovi Devenam Gadato Chaitanyakyam prakatam madinadadvam Chaikyamakyam Bhavadati Sulitanopam Krishna Swarupam. So இது ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா? ஸோ கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா ரெண்டு பேர் கம்பைன் டுகெதர். அதுதான் சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, ஸோ அதனால இது ஒரு பகவானுடைய பக்தனா சைத்தன்ய மகாபிரபு வராது. ஏன்னா அந்த பாவத்தை அனுபவிக்கணும். ஓகே, எந்த பாவத்தை? ராதாராணிக்கு எவ்வளோ அந்த பாவம் வச்சது கிருஷ்ணர் மேல, அவளை எப்படி என்ன சுகத்தை அனுபவிச்சாங்க, ஏன் என் மேல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை ஏற்று வந்திருக்காரு சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ணரே பண்ணிருக்காரு. அதனால கிருஷ்ணரும் ராதாராணி கம்பைன் பண்ண ஃபார்ம் தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இத்தே பக்தா பாவதோரே சைத்தன்ய கோஷாய் பக்த ஸ்வரூபதாரா நித்யானந்த பாய். அதனால சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு சுப்ரீம் டீச்சர். எதுக்கு சுப்ரீம் டீச்சர்? அவர் பக்தரா ஒரு ஃபார்ம் எடுத்து வந்து அவர் என்ன பண்றாரு, அவருடைய எல்டர் பிரதர் அப்படின்னா அவர் தன்னுடைய மூத்த சகோதரரா நித்யானந்த பிரபு ஏத்துக்கிறார். கிருஷ்ணனுடைய மூத்த சகோதரர் யாரு? பல்ராம். அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபுடைய மூத்த சகோதரரா நித்யானந்த பிரபு இதில் இருக்கிறார். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்லோகம் படிக்கலாம். ஈஸ்வரி மாதா, நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஒரே ஒரு ஸ்லோகம் படிக்கலாம். 13. பக்தாவதாரா தாரா ஆச்சாரிய கோஷாய் ஏதின தத்வ சபே பிரபு கோரி காய். படிங்க மாதாஜி. ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியார் பகவான் சைத்தன்யரின் பக்த அவதாரம் ஆவார். எனவே இம்மூன்று தத்துவங்களும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத கோசாய் பிரபுக்கள் அல்லது எஜமானர்கள் ஆவர். பொருளுரை: கோசாட்சி என்றால் கோஸ்வாமி என்று பொருள். புலன்கள் மீதும் மனதின் மீதும் முழு கட்டுப்பாடுடைய நபர் கோஸ்வாமி அல்லது கோசாட்சி, கோசா என்று அழைக்கப்படுகிறார். அத்தகைய கட்டுப்பாடு இல்லாதவர் கோதாசா அல்லது புலன்களின் தாசன் என்று அழைக்கப்படுகின்றான். அவனால் ஆன்மீக குருவாக முடியாது. மனதின் மீதும் புலன்களின் மீதும் உண்மையிலேயே கட்டுப்பாடுடைய ஆன்மீக குரு கோஸ்வாமி என்று அழைக்கப்படுகிறார். கோஸ்வாமி என்னும் பட்டம் தற்போது மனச்சாட்சியற்ற நபர்களுக்கான பரம்பரை பெயராக ஆகிவிட்ட போதிலும் உண்மையில் கோசாய் அல்லது கோஸ்வாமி என்னும் பட்டம் ஸ்ரீ ரூப கோஸ்வாமியிலிருந்து தொடங்கியதாகும். ஆரம்ப காலத்தில் அவர் தம்மை ஒரு சாதாரண கிரகஸ்தனாகவும் அரசாங்க பணியில் உள்ள அமைச்சராகவும் காட்டிக்கொண்டார். ஆனால் அவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் உபதேசத்தினால் உண்மையான உயர்வினை அடைந்த போது கோஸ்வாமியாக மாறினார். எனவே கோஸ்வாமி என்பது பரம்பரை பட்டம் அன்று, மாறாக ஒருவரின் தகுதிகளை குறிக்கும் பட்டமாகும். ஒருவர் ஆன்மீக முன்னேற்றம் உயரலை அடையும் போது அவர் எங்கிருந்து வருகிறார் என்பதை பொருட்படுத்தாமல் அவரை கோஸ்வாமி என்று அழைக்கலாம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ நித்யானந்தா பிரபு, ஸ்ரீ அத்வைத கோசாமி பிரபு ஆகிய மூவரும் இயற்கையான கோஸ்வாமிகள். ஏனெனில் அவர்கள் விஷ்ணு தத்துவ பிரிவை சார்ந்தவர்கள். இதனால் அவர்கள் அனைவரும் பிரபு, ஆளுநர்கள் அல்லது எஜமானர்கள் எனப்படுகின்றனர். சில நேரங்களில் அவர்கள் சைத்தன்ய கோசாய், ஸ்ரீ நித்யானந்த கோசாய், ஸ்ரீ அத்வைத கோசாய் என்று அழைக்கப்படுகின்றனர். துரதிருஷ்டவசமாக அவர்களது பெயரளவு வம்சத்தினர் கோஸ்வாமிகளுக்கான எந்த ஒரு தகுதியுமின்றி அப்பட்டத்தினை வம்ச பரம்பரையின் அடையாளமாக அல்லது தொழில் பட்டயத்தை போன்று ஏற்றுள்ளனர். இது சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டதல்ல. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி கோஸ்வாமி அப்படின்னா, கோனா புலன்கள், புலன்களுடைய எஜமானர் தான் கோஸ்வாமி. ஓகே, அது யாரெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து உண்மையிலேயே ஒருத்தர் ஆன்மீகத்தில் முன்னேறினார்னா அவர் தான் வந்து கோஸ்வாமி என்று அழைக்கப்படணும். ஓகே, இதில் வந்து ரூப கோஸ்வாமி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அவர் மிகப்பெரிய மந்திரியா இருந்தார் ஒரு முஸ்லீம் ராஜாவுக்கு. அப்புறம் என்ன பண்ணார், அவர் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபட்டார். அதுதான் அவர் கோஸ்வாமின்னு சொல்லி அவருக்கு பேர். ஒரு பிராமணனுடைய பையனா பிறந்ததுனால ஒருத்தர் பிராமணன் ஆக முடியாது. ஒரு ஜட்ஜோடைய பையனா இருந்ததுனால ஜட்ஜ் ஆகணும்னு அவசியம் கிடையாது.
அவருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஜட்ஜ் ஆகிறதுக்கு பிராமணருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த கோஸ்வாமிங்கிறது ஒரு ஹெரிடிட்டி டைட்டில் கிடையாது, பரம்பரை டைட்டில் கிடையாது. எங்கள் தாத்தா பண்ணாங்க, நானும் கோஸ்வாமி, எங்கள் தாத்தா ஒரு கோஸ்வாமி, நான் ஒரு கோஸ்வாமி, என் பையன் ஒரு கோஸ்வாமி, என் பேரனும் ஒரு கோஸ்வாமி, இப்படி கிடையாது. யார் புலன்களை அடக்குனாங்களோ அவங்க தான் கோஸ்வாமி. இதில் நித்யானந்த கோசாய், சைத்தன்ய கோசாய், அத்வைத கோசாயின்னு சொன்னால் அவங்களாம் மாஸ்டர்ஸ். ஏன்னா புலன்களுக்கு தலைவர்கள் அவங்களாம், அதனால அவங்களுக்கு கோசாயின்னு சொல்லலாம். நம்ம எல்லா புலன்களுக்கு அடிமையாக இருந்துட்டு நம்ம எப்படி கோஸ்வாமின்னு சொல்லலாம்? நம்மளாம் கோதாசா. கோதாசான்னா புலன்களுக்கு அடிமைன்னு அர்த்தம். நம்மளால் இப்போ சொல்லலாம், காஃபி டீலாம் குடிக்க மாட்டேங்க, நான் நினச்சா விட்டுருவேங்க, போய் பிடிக்கிறத விட்டுருவேன், நினச்சா விட்டுருவேங்க, டிவி பார்க்கறத நினச்சா விட்டுருவேங்க, நாடகமே பார்க்க மாட்டேன் இனிமேல், இது நம்ம சொல்லிக்கிட்டே நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் விடவே மாட்டோம் நம்ம. ஓகே, அதனால் நம்மளாம் கோதாசாஸ். எப்போ கோஸ்வாமியாக மாறதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னா, நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை சொல்ற மூலமா நம்ம கோஸ்வாமி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். அதோட ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓகே, 13 வரையும் பார்த்துருக்கோம் இல்லையே, 7 வரையும் பார்த்துருக்கோம். வீடியோ ஒர்க்கா அதில் என்னன்னு தெரியல, பார்க்குறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓகே, எதுவும் கேள்வி இல்லை இல்லையா? பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். இப்போ ஆசிரியர் பாயிண்ட்ஸ் எது இருக்கா? இல்லை. ஓகே, யோசி சதா, நீ பாயிண்ட்ஸ் எது இருக்கா? ஹரணி. ஓகே, ஈஸ்வரி மகாராஜ், நீங்கள் பாயிண்ட் சொல்லுங்கள். பகவானுடைய அன்புதான் மனிதனுடைய கடைசி இலக்கு. அவனுடைய கடைசி இலக்கே பகவானுடைய அன்பு தான். தர்ம அர்த்த காம மோட்சம் கிடையாது. ஓகே, மோட்சம் கிடையாது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. கிருஷ்ணர் வந்து தன்னோட புகழுக்கு உரிய நித்திய சகாக்களோட இணைந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா அவதாரம் பண்ணியிருக்காரு. அவருடைய சக்தி தத்துவம், ஜீவ தத்துவம், ஈச தத்துவம் அப்படின்னு வெவ்வேறு தத்துவங்களாக அவர் பிரிச்சு கொடுத்திருக்காரு. அதுல வந்து முழுமுதற் கடவுள் விஷ்ணுவர் புருஷோத்தமர் தான் அது முழுமுதற் கடவுள் அவர் அப்படிங்கறத சொல்றாங்க. நித்யோ நித்யானம் சேதன சேதனம். புருஷோத்தமர் முழுமுதற் கடவுள் வந்து நித்தியமானவர், உன்னதமானவர், உயிர் சக்திகளில் உன்னதமானவரும் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. உங்க கருத்துக்கள். சொல்லுங்க. சைத்தன்ய மகாபிரபு ஒரு தூய சன்னியாசி பிரபு. அவங்க வந்து நம்ம சாதாரண மனுஷன் நினைக்க கூடாது அவங்கள. ஆமா, மனிதன் நினைச்சா முட்டாளவன். நம்மள மாதிரி சாதாரண இதுவா அவங்கள நினைக்க கூடாது. தூய பக்தரா நினைச்சு நம்ம அவங்கள வழிபடணும். அவங்க நமக்கு ஈஸியா இந்த கலியுகத்துல இருந்து போறதுக்காக நமக்கு ஈஸியான மகாமந்திரம் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம ஜபிச்சு இந்த தாக்கத்துல இருந்து நம்ம விடுபட்டு பகவான் சேவையில ஈடுபடணும். மகாமந்திரம் உச்சரிக்கணும் எப்பவுமே. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கு முன்னாடி பஞ்ச தத்துவ மந்திரத்தையும் நம்ம முழுமையா சொல்லி அதுக்கப்புறம் மகாமந்திரத்தை உச்சரிக்கணும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மலைவாசனம் நீங்க தான் பேசணும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஒருத்தர் வந்து முதல்ல பஞ்சதத்துவ மகாமந்திரத்தை வந்து கத்துக்கலாம் பிரபு. அதன் பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை அதை உச்சரிக்கும் போது ஒரு 10 அவதாரங்கள் வரும். ஆனா பஞ்சதத்துவ மகாமந்திரத்தை வந்து சொல்லும் போது நமக்கு அந்த அபராதங்கள் வந்து கணக்குல எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. அதுக்காக நம்ம அந்த அபராதம் பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் குறைச்சிட்டு வரணும். பட் பஞ்சதத்துவ மந்திரம் சொல்றதுனால நம்ம இந்த அபராதங்கள் வந்து என்ன அது கொஞ்சம் நல்லிக்கையாகுது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. சரி, தேங்க்யூ. சொல்ல மத்தையெல்லாம் சொல்லிட்டு டைம் இல்லை. சைத்தன்ய மகாபிரபுவோட உடல் வந்து சொல்லுங்க. மகாபிரபுவோட சைத்தன்ய மகாபிரபுவோட உடல் வந்து இயற்கையா ஜட உடல் அல்ல, ஆன்மீக உடல். கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்து கலாதி மாதாஜி நீங்க தான் சொல்லணும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. வந்து சர்வதர்மான் பரிசுக்கு மாயமேகம் சரணம் வதன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா சைதன்ய மகாபிரபு வந்து பக்தர்களுடைய ரூபத்தை ஏற்று பக்தி எவ்வாறு நம்ம செய்யணும்ன்றத அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. ஆமா, அதனால நம்ம வந்து பகவானுடைய 2 ரூபம், ஒண்ணு வந்து கிருஷ்ணர் எப்படி சரணை சொல்லிட்டாரு, அதுக்கு பக்த ரூபத்துல வந்து என்ன பண்றாரு, எப்படி சரணை சொல்றாரு. தேங்க்யூ மாதாஜி. சொல்லி கொடுக்குறாரு. லேட்டஸ்டா தேங்க்யூ மாதாஜி. லேட்டஸ்டா இருக்கும் பாருங்க, லேட்டஸ்டா வந்து. சத்யா மாதாஜி நீங்க சொல்லுங்க கருத்துக்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. Chaitanya Mahaprabhu, supreme teacher. Supreme teacher on bhakti. Okay? Yes. Thank you, Mother. Hare Krishna.
சத்யநாராயண பிரபு நீங்க மாதாஜி இருக்காங்களா? சத்யநாராயண பிரபு இருக்கேன் பிரபு. சொல்லுங்க முதல்ல அதாவது நம்ம வந்து புலன்கள் மீது வந்து புலன் மீதும் மனசு மீது வந்து ரொம்ப முழு கட்டுப்பாடு நபர்கள் தான் கோசாமின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து கோசாமியில வந்து ஸ்ரீ ரூப கோசாமி தான் ஃபர்ஸ்ட் கோசாமின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அவர் வந்து ஒரு கவர்மெண்ட்ல வந்து மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்துட்டு அது வந்து வெளியே வந்து கிரகஸ்தரா இருந்திருந்து அதுக்கப்புறம் மினிஸ்டர் போஸ்ட் வந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து சைத்தன்ய மகாபிரபுனுடைய உபதேசத்தை நல்லா கேட்டு அவர் வந்து ஃபுல்லா வந்து அவர் வந்து கோசாமியா மாற்றாங்க. அதாவது இந்த மாயாவாதிகளை வந்து நம்ம கும்பிடக்கூடாது. அவங்க வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை பத்தி பேசினாங்கன்னா நம்ம கேட்கணும். நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து 3 வயசுல வந்து பூதத்தைய சாவடிச்சாரு, 7 வயசுல வந்து கோவர்தன மலை எடுத்தாரு, அதெல்லாம் உங்களால செய்ய முடியுமா? ஒரு சின்ன டேபிளையோ சுண்டு விரல உங்களால தூக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கணுமே கண்டி. நம்ம வந்து அவங்க பாதத்துல இருந்து வழிபட்டு அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தக்கூடாது. மாயாவாதி தன்னாலும் கிருஷ்ணா ஆக முடியும்னு சொல்றாங்க. ஆமா, அதனால ரொம்ப டேஞ்சராங்க சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய மகாபிரபு அட்வைஸ் கொடுத்திருக்காரு, வைஷ்ணவர் ஆறதுக்கு என்ன தெரியுதுன்னா அசத் சங்கத்தியாகே வைஷ்ணவாச்சாரம். அசத் சங்கத்தியாகனா யாரெல்லாம் வைஷ்ணவர் இல்லாதவர் இருக்காங்களோ அவங்களுடைய சங்கத்தை விட்டுறணும். அப்படின்னு அர்த்தம், நம்ம பிசினஸே பண்ண முடியாதா? நிறைய பேர் பிசினஸ் தான் பண்றோம், இப்ப கடைக்கு போய் வாங்குறோம், பொருளே வாங்க முடியாதா? அப்படி கிடையாது. அசோசியேஷன் எடுக்கிறதுனா அவங்ககிட்ட நம்ம அவங்க மேல ஏதோ ஒரு அபிப்பிராயத்துல நல்லபடியா பழகிறது, அப்புறம் அவங்க மாதிரி நம்மள பண்ணணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் தான் அசோசியேஷன் எடுக்கிறது. ஓகே, அதனால அசோசியேஷன் எடுக்கிறதுனா அவங்கள்ட்ட பிசினஸ் டீல் பண்றது அசோசியேஷன் கிடையாது. என்ன வேணுமோ அதை பேசிக்கலாம். ஆனா நம்ம அந்த அசோசியேஷன் எடுக்கிறதுனா அவங்க பண்ற மாதிரியே நம்மள ஃபாலோ பண்ண ட்ரை பண்ண. சில பேர் பசங்களாம் சின்ன பசங்களாம் பண்ணுவாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டு சிரிக்கிறேன் அதே மாதிரி நானும் சிரிக்கிறேன், இந்த மாதிரி இமிடேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம அசோசியேஷன் எடுத்துக்கூடாது. அசோசியேஷன் கொடுக்கலாம், ஆனா மாயாவாதிஸ்க்கு நம்மளால அசோசியேஷன் கொடுக்க முடியாது. ஓகே, அவங்க வந்து நம்ம பழகிறதுக்கு வந்து டேஞ்சர் தான். அதனால வந்து சைத்தன்ய பிரபு சொல்றாரு, மாயாவாதியை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்றார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இன்னொரு பாயிண்ட் பிரபுஜி, அதாவது இந்த கோஸ்வாமிகள் வந்து பட்டப்பெயர் கிடையாது. அது வந்து அவங்க புலன்களை அடக்கி பெரிய இது ஆனவங்க தான் வந்து பக்தி பண்றவங்க தான் வந்து கோஸ்வாமிசன் பேரு. இது வந்து ரூப கோஸ்வாமில இருந்து ஆரம்பமாச்சு. இது வந்து பேரனுக்கு அப்படி இப்படி பரம்பரையா வர பேர் கிடையாது. நம்ம வந்து நடிக்கிறவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா கோதாசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இப்போ. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நிறைய பேர் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு கேரா நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களே வந்து கிரியேட் பண்ணி பாடுவாங்க. ஆனா வந்து அது வந்து வேதாஸ்ல வந்து குறிச்சது கிடையாது. சோ வந்து ஏதோ அப்ரூவ் பண்ணா அதான் நம்ம ஃபாலோ பண்றோம். அதான் நம்ம வந்து ஃபாலோ அப்படி சில பேர் சொல்லி மாத்த மாட்டேன்னாலும் விட்டுறோம். நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் வரும். ஏன்னா ஹரே கிருஷ்ணா ராமா ஜெய ஸ்ரீ எல்லாம் சொல்றாங்களா, ஷியாமாலாம் சொல்றாங்களா, அப்படியே ஏதோ ஒன்று வரும். ஆனா உண்மையா அந்த பெனிஃபிஷியல் வராது. ஒழுங்கான முறையில் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னாங்களோ அவங்களுடைய டிசிப்ளின்ஸ் அதை மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போயிடும். ஓகே, தேங்க்யூ, வெரி நைஸ் பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்போ நாளைக்கு வந்து நம்ம பாகவதம் கிளாஸ் வந்து 11 ஆரம்பிக்கும். மாதாஜிஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். இங்கே இருக்க வைஷ்ணவ ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபாசிந்தேவ ச பரிதானவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.